ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செலிபிரிட்டிஸோட பேபி வர்ஷன் இமேஜை வச்சு லிப்சிங் வீடியோ எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்க முடியும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு பர்சனோட பேபி வீடியோ உருவாக்குறதுக்கு நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு அந்த பர்சனோட பேபி ஃபோட்டோ. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிப்போம். அதை உருவாக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணதும் அதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எந்த பர்சனோட எந்த பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி பேபி வீடியோ உருவாக்கப்படுமோ அந்த பர்சனோட ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான். இதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸுங்கிற எந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் நம்மளோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு யாருக்கு வந்து நீங்கள் வந்து பேபி வீடியோ உருவாக்க போறீங்களோ அந்த பர்சனோட ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இது மாதிரி டன் கொடுத்ததும் இப்போ வந்து இதில் வந்து இம்போர்ட் ஆகும். இது வந்து சாம்பிள் வீடியோங்கிறதால நான் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் யாரோட ஃபோட்டோ வச்சு பேபி வீடியோ வந்து உருவாக்க போறீங்களோ அவங்க வந்து உங்களோட ஃபேவரட் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபோட்டோ வந்து இதில் இம்போர்ட் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிட்டு அதே ப்ராம்ப்டை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கூட இதில் பேஸ்ட் பண்ணிக்க பார்த்தீங்களா, காப்பி பேஸ்ட்டு, இதே ப்ராம்ப்டை நீங்களும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். நான் இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி ChatGPT போட்டதும் இந்த மாதிரி வந்து ChatGPT போட்டு அந்த பர்சனோட ஃபோட்டோ வந்து இதில் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணால் ப்ராம்ப்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து பேபி வீடியோ பேபி ஃபோட்டோ பேபி ஃபோட்டோ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த ப்ராம்ப்டை நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். திஸ் இமேஜ் ஆஸ் ஒரு 2 years ஓல்டு சைல்டு சிட்டிங் ஒரு போட்காஸ்ட் பண்ணுற மாதிரி, ஒரு 2 வயசு குழந்தை போட்காஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஃபோட்டோவை ஒரு குழந்தையா மாற்றி அதை வந்து எப்படி இருக்குன்னா போட்காஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா ஒரு 2 நிமிஷத்துல இந்த ஃபோட்டோ வந்து ஒரு பேபி ஃபோட்டோ வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சாம்பிள் வீடியோங்கிறதால ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வச்சு நான் ரெடி பண்ணி தரேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாரோட ஃபோட்டோ வந்து பேபி வீடியோட உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ மட்டும் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நமக்கு வந்து ஃபோட்டோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனதும் அந்த ஃபோட்டோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி பேபி வீடியோ வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆகாது. ChatGPT கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க. என்ன நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்துருக்கும். சரி, ஓகே, நம்ம நினச்ச மாதிரி அந்த பேபி ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பாருங்க எவ்வளோ அழகா அந்த ஃபோட்டோ அப்படியே பியர்டோட அந்த மீசையோட தாடியோட அழகா வந்திருக்கு, போட்காஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது அப்படியே நம்ம வந்து கீழே சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணது என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்மளுடைய கேலரியில் வந்து இப்போ சேவ் ஆயிடும். ஸோ இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து எல்லாம் வந்துக்கிறேன். நீங்கள் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 years ஓல்டு சைல்டுன்னு போட்டது என்ன ஆகும்னா சில பேரோட ஃபோட்டோஸ் வந்து தாடி மீசெல்லாம் இல்லாமல் கூட வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ப்ராம்ப்டோட சேர்த்து அந்த ப்ராம்ப்ட்லேயே வித்து பிஎட் அப்படின்னு வந்து சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தாடி மீசை இல்லாமல் வந்தால் மட்டும் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இதே தாடி மீசை வேணும்னு நினைக்கிறப்ப வித்தவுட் பிஎட் அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து இந்த ப்ராம்ப்ட்டை நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேபி வீடியோக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து கிடச்சிட்டு இப்போ இது டேரெக்டாக நம்ம வந்து பேபி வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் பேஸுங்கிற இந்த ஆப் தான். கீழே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லிப்ஸிங்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு வந்து ஃபோட்டோ கிடச்சிட்டு இந்த ஃபோட்டோவை அந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி பேபி வீடியோவாக லிப்ஸிங் பண்ண போகிறோம். அதாவது அந்த டைலாக் பேசுகிற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து டைலாக் பேசுகிற மாதிரி லிப்ஸிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஆப்ஷன் இதுலேயே வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள், லிப்ஸிங்னு. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி அந்த பேபி வீடியோ வந்து பேபி வந்து லிப்ஸிங் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து இதில் நிறையவே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபில்ட்ரு, என்ஹான்ஸு, மேஜிக் எஃபெக்ட்டு, வாய்ஸ் ஸ்டுடியோ, ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவரு, ஸோ இந்த மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த லிப்ஸிங் தான். ஸோ அதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இந்த ஒரு ஆப்ஷனை இதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஃபோட்டோ மட்டும் இல்லை, அதாவது உங்களோட ஃபோட்டோ மட்டும் இல்லை, பெட்டாக இருந்தாலும் சரி அதை கூட நீங்கள் வந்து லிப்ஸிங் பண்ணுற மாதிரி நம்மளால் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ட்ரெயின் ஒழுங்கிறத கொடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து
இந்த ஃபோட்டோ இந்த இருக்கு பார்த்தீங்களா இமேஜ், இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணா அந்த இமேஜ் வந்து கொண்டு வரணும். ஸோ இம்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து இந்த இமேஜ் கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதுல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ் வந்து இப்ப நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணா அந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் ஆயிட்டு, ஸோ இந்த இமேஜை தான் நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்த மாதிரி லிப்சிங் பண்ற மாதிரி அந்த ஏஐ பேபி வீடியோ வந்து உருவாக்க போறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அதோட டைலாக், அதாவது அது பேச வேண்டிய அந்த வாய்ஸ் ஓவர். ஸோ அது வந்து நீங்களே உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவரும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலுமே டெக்ஸ்ட் கொடுக்கறது கூட டெக்ஸ்ட் கொடுத்தாலுமே அது வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆட் ஸ்கிரிப்ட் டு கண்டினியூ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி முதல்ல கீழே அந்த வாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பேபி வந்து என்ன வாய்ஸ்ல பேசணுங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து வாய்ஸ்ங்கிற இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம உருவாக்க போகிற அந்த பேபி வீடியோவில் வந்து அந்த பர்சன் வந்து பாயா இருந்தாங்க அப்படின்னா தாமஸ், கிரேஸ் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ பேபி ரோஸ் இந்த மாதிரி நிறைய கேரக்டரோட வாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு மேல் பசங்க வாய்ஸாக இருந்தால் தாமஸ் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. இதே பொண்ணாக இருக்கும்போது கீழே ஃபீமேல் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ ஃபீமேலோட வாய்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களோட யாரோட வாய்ஸ் பிடிச்சிருக்கோ அது வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோம் அந்த வாய்ஸ் வந்து இப்போ ஆட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண வேணும்னா அந்த டைலாக் வந்து இப்போ கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஆட் ஸ்கிரிப்ட் டு கண்டினியூ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேபி வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து டைப் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஸ்கிரிப்டை டைப் பண்ணாலே போதும். அதை வந்து லிப்சிங் பண்ணுற மாதிரி அந்த அது பேசுகிற மாதிரி அந்த குழந்தை வந்து பேசுகிற மாதிரி கொண்டு வரும். அதாவது ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும் அந்த குழந்தை பேசுகிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலுமே இம்போர்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபைல் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணி அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து லிப்சிங் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போயே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கீழே ரெக்கார்டுங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படின்னா இப்போயே வந்து ரெக்கார்ட் பண்ணி லிப்சிங் பண்ணுற மாதிரி நம்மளால் வந்து வீடியோ உருவாக்கி வைக்க முடியும். இப்போ வந்து ஜஸ்ட் நான் இப்போ டைப் பண்ணி நான் வந்து லிப்சிங் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ டைப்புங்கிற இதை கொடுத்துட்டு என்ன டைலாக் பேசணுமோ அதை வந்து இப்போ நம்ம வந்து டைப் பண்ணிப்போம். ஹாய் ஹலோ கைஸ் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் டோன்ட் ஃபார்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நான் ஒரு டைலாக் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் தமிழில் இப்போ போடணும் தமிழில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணால் ஸோ இப்போ இந்த டைலாக் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ முடியும் எவ்வளோ டைலாக் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி அது மொத்தமாக வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் 500 வேர்ட்ஸ் வரைக்கும் 500 கேரக்டர் வரைக்கும் நம்ம நல்லா வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து பேசும்போது அடுத்தடுத்து டைலாக் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் அட் அ டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 500 வேர்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 500 கேரக்டர். ஸோ அதுக்கு மேலே பேச நீங்கள் வந்து பேசணும்னு நினைக்கிறப்ப அந்த ஸ்கிரிப்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி ஓகே. இப்போதைக்கு இது எக்ஸாம்பிள் வீடியோங்கிறதால இந்த ஸ்கிரிப்டை வந்து இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அனிமேட்டுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த பேபி வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அனிமேட்டுங்கிறத கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அதாவது அந்த வாய் எங்கே இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், ஸோ அதை வந்து இப்போ நம்ம கொடுக்கணும். ஸோ அழகாக நம்ம ஜூம் கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கணும். புரியுதா? ஸோ ஓகே, ஜூம் அவுட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நெட்வொர்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். இது 100% வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க கைஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 வீடியோ வரைக்கும் இந்த ஆப் வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ சிம்பிளான ஸ்டெப் தான், ரொம்பலாம் கஷ்டமாலாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு யாருக்கு நீங்கள் வந்து பேபி வீடியோ வந்து உருவாக்க போகிறீங்களோ அந்த பர்சனோட ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு பேபி ஸ்டைலில் வந்து மாற்றிக்கணும். அதுக்கு ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லிப்சிங் பண்ணுற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து லிப்சிங் பண்ணுற மாதிரி பேபி வீடியோ உருவாக்குறதுக்கு இந்த இந்த ட்ரீம் ஃபேஸுங்கிற இந்த ஆப்பில் போய்ட்டு அந்த லிப்சிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு டைலாக் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். சரி ஓகே கைஸ், நம்ம நினச்ச மாதிரி வீடியோ. சரி ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டில் ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம நினச்ச மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ நான் வெளில வந்துக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து காட்டுறேன் பாருங்க கைஸ். Hi, hello friends, welcome back to our channel and don't forget to like and subscribe. Hi, hello friends.
ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அழகாக அந்த டைலாகை பேசுகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த நம்ம சொன்ன மாதிரியே அந்த டைலாகை பேசுகிற மாதிரி லிப்ஸிங் பண்ணுது, அந்த டைலாகுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மவுத்து கூட நகருது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி தான் நீங்களும் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி பேபி இருந்து உருவாக்கிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோ ரெடி ஆனதும் கீழே டவுன்லோடுங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா என்ன ஆகுனா, இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டேரெக்டாக உங்களோட கேலரி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவள் தான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.